இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆம்னி பேருந்துகளுக்கான பணிமனை வசதி ஏற்படுத்தி தரும் வரை நகரினுள் இருக்கும் பணிமனைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நீதிமன்ற உத்தரவு தவறாக பரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க சார்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்த பிரச்சனையும் இல்லை. நள்ளிரவு நேரத்தில் திடீரென்று பேருந்து இல்லை என்ற ஒரு பிரச்சனையை தான் எழுப்புகிறார்கள். அது அதிமுகவில் சமூக வலைத்தளங்களில் அதை பெருசாக பெருசாக்குறாங்க. வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதல் பேருந்துகள் கடந்த 2 நாட்களாக இயக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் செகண்ட் சாட்டர்டே 2ஆம் சனிக்கிழமைங்கிறனால ஏற்கனவே இயக்கப்படுகிற பேருந்துகளை விட கூடுதலாக எதிர்பார்த்து தயாரிப்பு பணியில் இருந்தார்கள். எனவே பேருந்து குறைவுங்கிற பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இரவு 12 மணி 12:30 மணிக்கு போயிட்டு சாலை மறியல் செய்வது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக பயணம் செய்கிறவங்க கோயம்பேட்டிலேயே அவங்களுக்கு தெரியும் 10-11 மணிக்கு மேலே கூடுதல் பெரிய அளவில் பேருந்து இயக்கம் இருக்காதுன்னு. அதை எதிர்பார்த்து தான் வந்துடுவாங்க. ஆனால் இதை தாண்டி வந்த காரணத்தினால் இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் ஆய்வு செய்வோம். இன்னொரு புறம் ஆம்னி பேருந்து இயக்கம் குறித்து நேற்று நீதிமன்றம் கூறிய அந்த கருத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை நேற்று மறுபடியும் வலுப்படுத்துறாங்க. எனவே இது குறித்து ஒரு ஆய்வு செய்து முடிவெடுக்கணும். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.